ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. உத்திராட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். உத்திராடம் மகர ராசிலையும் இருக்குது, தனுசு ராசியில் ஒரு பாதம் இருக்குது. இந்த வீடியோ பதிவில் உத்திராட நட்சத்திரத்துக்கு வாழ்நாள் முழுக்க யோகம் தரும் நாட்களை பற்றி சொல்ல போகிறோம். அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, நீங்கள் என்ன திசை நடந்தாலும் சரி, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராக திசை, குரு திசை, சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை, வயசானவர்கள் நடக்கும். நீங்கள் எந்த திசை நடந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனுசு அல்லது மகரத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு நட்சத்திரம் தான் முக்கியம். நட்சத்திரம் தான் ஆணிவேர், மரத்துக்கு ஆணிவேர் மாதிரி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில நட்சத்திரங்கள் யோகத்தை தரும். அது என்னென்ன நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் எந்த விதமான பலன்களை கொடுக்கும், அதை நான் சொல்கிறேன். இது நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. சரியாக நேரில் குறித்து வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இது வாழ்நாள் முழுக்க இது உங்களுக்கு கூட இருக்கும். சரியா, ஒவ்வொரு மாதத்துக்குமே நட்சத்திரம் மாறிட்டே இருக்கும். 27 நட்சத்திரங்கள் மாதம் ஒரு தடவை வரும். அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்துக்குன்னே சில நட்சத்திரங்கள் இருக்கும். அது சில நாட்களில் வரும். அந்த நாட்கள் யோகமான நாட்களாக இருக்குது. அதை நீங்கள் காலண்டரில் பார்த்துக்கணும். ஸோ அதனால் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் பேப்பரில் போட்டு நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன். நான் விவரம் கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு ஜோதிட விதிகளின்படி, வேத ஜோதியின்படி மொத்தம் சில நட்சத்திரங்கள் மேட்ச் ஆகும். அந்த நட்சத்திரங்கள் எப்படி பிரிக்கப்படுதுன்னா தாரைகளாக பிரிக்கப்படுது. தாரைனா நட்சத்திரம் அர்த்தம். சம்பத்து, சேமம், சாதகம் மற்றும் மைத்திரியம். இது 4 தாரையும் நல்லாயிருக்கும். சம்பத்து சாரை, சேமம் சாரை, சாதகம் சாதை, மைத்திரி ஜாதை. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள் அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திகை, உத்திரம், அவிட்டம், மிருகசிரிசம், சித்திரை, பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அஸ்வினி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சரியா, இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன். கார்த்திகை, உத்திரம், அவிட்டம், மிருகசிரிசம், சித்திரை, பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அசுபதி, மகம், மூலம், பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு தாரைகளை பிரித்து சொல்கிறேன். சம்பத்து தாரைனா என்னென்ன அர்த்தம்னா, இந்த நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும். கையில் காசு போனால் நல்லா புழங்கும். அது என்னன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி உங்களுக்கு நல்லா காசு பணம் புழங்கும். நீங்கள் பண விஷயமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒருத்தரோட பணம் வாங்கணும், இல்லைனா பணம் கொடுக்கணும், ஃபினான்சியல் விஷயமாக நீங்கள் சில காரியங்கள் பண்ணுறீங்கன்னா காலண்டரில் பார்த்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அன்றைக்கி இந்த காரியம் நல்லாயிருக்கும். சரியா, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அன்றைக்கி ஆர்எஸ்ஆர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா காரியம் 100க்கு 100% சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்து சேமத்தாரை, சேமமுள்ள நட்சத்திரங்கள். இதனுடைய பலன் என்னென்னா ஹெல்த்து அண்டு சேமிப்பு நல்ல விதமாக இருக்கும். ஹெல்த்து, உடல் நலமாக சில காரியங்கள் பண்ணுறீங்க, உடல் நலத்துக்காக சில காரியங்கள் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சேமிக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளன்னைக்கு நீங்கள் பேங்கில் பணம் போட்டீங்க, இல்லைனா கோல்டு வாங்கினீங்க, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். சில சொத்து பத்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் அன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, முருகப்பெருமானை கும்பிட்டு இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள்லாம் மாதம் வரும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்குறது, ராசி பலன் கேட்குறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்கிற காரியத்தை இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்களே உங்களுக்காக உதவி பண்ணிக்கலாம். சரியா, நீங்களே உங்களுக்கு சாதகமாக இதை உருவாக்கிக்கலாம். கொஞ்சம் என்ன வேலை பார்க்கணும், இந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கிட்டு அந்த நாள் நட்சத்திரம் காலண்டரில் வருதா சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அன்றைக்கி பார்த்து நான் சொல்கிற வேலைகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அடுத்து சாதகத்தாரைன்னா என்னென்னா காரிய வெற்றி இருக்கும். ஒரு காரியத்தில் போகிறீங்க, அந்த வெற்றி இருக்கும். சரியா, ஒரு வேலைவாய்ப்புக்காக போகிறீங்க, அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அது என்றைக்கு சார் அப்படின்னா புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி உங்களுக்கு சாதகத்தாரை வேலை செய்யும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி என்ன சார் செய்யணும் அப்படின்னா அன்றைக்கி கொங்கனார் சித்தரை வழிபாடு பண்ணிட்டு போகணும். உத்திராட நட்சத்திரத்துக்கு கொங்கனார் சித்தர் தான். அவரோட படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடணும். பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொங்கனார் சித்தர் வழிபாடு பண்ணணும். குறிப்பாக இப்போ குரு திசை நடக்கிறவங்களாம் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொங்கனார் சித்தர் படம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்பிடுறேன். நிறைய நேரம் கேட்டுக்கிறாங்க, ஃப்ரீயாக அனுப்பியிருக்கிறேன். அந்த இமேஜை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கலாம். அவர் கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும். சரியா, அந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போனீங்கன்னா நல்ல காரிய வெற்றி இருக்கும். அடுத்து மைத்திரியன் தாரை.
மைத்திரிய தாரைன்னா என்ன அர்த்தம்னா நட்பும் ஆதரவும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக போகிறீங்க, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, மற்றவங்களோட ஆதரவு வேணும், அரசியல் கட்சியில் இருக்கிறீங்க, எலெக்ஷனுக்கு போகிறீங்க, பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, மக்களோட ஓட்டு கேட்க போகிறீங்க, இப்படி வெகுஜன தொடர்பில் இருக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் அன்றைக்கி போனீங்கன்னா வெகுஜன தொடர்பு, வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். நட்பு ரீதியாக சில காரியம் பண்ண போகிறனாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி யாரை வழிபாடு பண்ணிட்டு போகணும் சார் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணணும். உத்திராட நட்சத்திரத்துக்கு வீர கணபதி வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அதிமைத்திரிய தாரை, இது வந்து நல்ல நன்மைகளை கொடுக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதில் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும், ப்ராஃபிட்டை கொடுக்கும், நல்ல ஒரு மெரிட்டை கொடுக்கும். மெரிட், பெனிஃபிட், ப்ராஃபிட் மூணுமே வந்து ஒரு நல்ல வார்த்தை தான், பாசிட்டிவான வார்த்தை, இம்ப்ரூவ்மெண்ட்டான வார்த்தை. ஸோ உங்களுக்கு மெரிட், பெனிஃபிட், ப்ராஃபிட் மூணும் கிடைக்கணும்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் சொன்ன நட்சத்திரத்தை அன்றைக்கி அந்த காரியத்தை பண்ணுங்கள். பரணி, பூரம், போராடம், சரியா? பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திர நாள் வர அன்றைக்கி நீங்கள் சில காரியத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும், சரியா? ஒரு சாதகத்தை கொடுக்கும். அன்றைக்கி யார் சார் வழிபாடு பண்ணிட்டு போகணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு போனாங்க, சரியா? மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி கும்பிட்டுட்டு அவருடைய அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறேன். எத்தனை நட்சத்திரங்கள் சார் வரும் அப்படி பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு 15 நட்சத்திரம் வரும், சரியா? 15 நட்சத்திரம் வந்து மிகச்சிறப்பை கொடுக்கும். மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். சம்பத்து தாரை, கையில் காசு பணம் புழங்கணும்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அடுத்து வந்து சேமிப்பு கூடணும், ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா சேமதாரை, மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். அடுத்து வந்து காரிய வெற்றி இருக்கணும் அப்படின்னா சாதகத்தாரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. நட்பு, ஆதரவு, பப்ளிக் ரிலேட்டடாக வேலைகள் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம், மைத்திரிய தாரை. அடுத்து அதிமைத்திரிய தாரை, நல்ல நன்மைகளை கொடுக்கும், பெனிஃபிட், ப்ராஃபிட், மெரிட். பரணி, பூரம், போராடம். ஓகே நேர்களே, இந்த 15 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரத்தில் இந்த 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். இது வளர்பிறை தேய்பிறையெல்லாம் பார்க்க வேண்டாம், சரியா? இந்த நட்சத்திரங்கள் மாதம் முழுக்க வரும். 27 நட்சத்திரத்தில் இந்த 15 நட்சத்திரங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த இமேஜ் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. நான் அந்த ஃபோட்டோ சொன்னேன்ல, சித்தர் படம் வேறு எதனாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா நான் அனுப்பிவிடுவேன், நான் சரியா? வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். என்கிட்ட அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன் நான், சரியா? நிறைய நேரில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க மகர ராசி, தனுசு ராசியில். ஸோ உத்திராட நட்சத்திரங்கிறது 2 ராசியில் தான் வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு முக்கியமானதுங்க, இது வந்து ஒரு கீ மாதிரி, வீட்டுக்கு சாவி மாதிரி. உத்திராட நட்சத்திரத்துக்கு முக்கியமான நட்சத்திரங்கள், யோகத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள், வெற்றியை கொடுக்குற நட்சத்திரங்கள், நல்ல வளத்தை கொடுக்குற நட்சத்திரங்கள். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.